பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் அதிகாரம் 3. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சகங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சகங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். பார்த்தீங்கன்னா, சகல ஜீவன் உள்ள காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களிலும் எல்லா மிருகத்தை பார்க்கலாம், எல்லா விதமான ஜீவராசிகளையும் இறைவன் கர்த்தராகிய தேவன் உண்டாக்கினாரு. ஆனால் அதில் அந்த சர்ப்பமானது பார்த்தீங்கன்னா அதிக தந்திரம் உள்ளதாக இருக்கு. ஆமாம், அது அந்த ஸ்திரீயை, அந்த பெண்ணை பார்த்து, ஆதாமுடைய மனைவியாகிய ஏவாளை பார்த்து, இன்னும் ஏவாளுக்கு பேர் வைக்கல, ஏவாளை பார்த்து கேட்குது. என்னன்னு கேட்குது? தேவன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? இங்கே இருக்கிற எல்லா கனியும் நீ புசிக்க வேண்டாம்னு ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க், அதை கேள்விகளை தான் கேட்குது. அது குதர்க்கமான கேள்விகள். நமக்கு பதில் தெரியாத சில விஷயங்களுக்கு நம்ம அமைதியாக இருந்திருப்போம். ஆனால் அந்த அமைதியை தூண்டி பார்க்கக்கூடிய எண்ணம் இந்த 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 கெட்ட எண்ணம் உடையவர்களுக்கு இருக்குது. அதான் இந்த நெகட்டிவ் எனர்ஜி, சைத்தான், எல்லாம் நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். அது அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடியவங்க தான், இந்த தந்திரம் உள்ளவங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றுவாங்க. அந்த தந்திரமாக அது கேட்குது. இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஆமாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்திரீ ஆமாம் எல்லா பழத்தையும் புசிக்கலாம், ஆனால் அந்த நடுவில் ஒரு கனி இருக்கான், அந்த மரத்தை அந்த மரம் இருக்கா, அந்த மரத்தில் இருக்கிற கனியை மட்டும் புசிக்க வேணாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அது அந்த பெண் அந்த பாம்புக்கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கவும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்திக்கு தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சகமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அது என்ன டெக்னிக்கா பேசுது பாருங்க. நீங்க அந்த கனியை சாப்பிட்ற நாள்லயே சாக மாட்டீங்க. ஏன்னா இறைவன் அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தாரு? நீங்க சாகவே சாவீர்கள் அப்படின்னாரு. இது கரெக்ட் பண்ணுது. இல்லை நீங்க சாவலாம் மாட்டீங்க, நான் சொல்றத நம்புங்க, நீங்க அதை புசிச்சிங்கன்னா உங்க கண்கள் எல்லாம் அப்படியே திறக்கப்படும், உங்களுக்கு நன்மை எது தீமை எதுன்னு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் அந்த ஸ்திரீக்குள்ள சில கேள்விகளுக்கு அதுவே ஒரு பதிலியை உருவாக்கி, அந்த பொண்ணுக்கு பாருங்க, அந்த நிறைய விஷயத்துக்கு அதுவாக ஒரு விஷயத்தை உருவாக்கி பதிலை கிரியேட் பண்ணிட்டா. என்னன்னு, அது இவ்வளோ விஷயந்தான் சொல்லியிருக்கு, நீங்கள் சாக மாட்டீங்க, உங்களுக்கு நன்மை தீமை அறியக்கூடிய உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும், உங்கள் கண்கள் திறக்கப்படும் தான் சொல்லி உடனே அந்த ஸ்திரீயுடைய எண்ணம் பாருங்கள், அந்த விருட்சத்தை புசிக்கிறதுக்கு நல்லதாக இருக்குது, பார்க்குறதுக்கும் இன்பமாக இருக்குது, புத்தி தெளிகிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க, அதான் நல்லா ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு விருட்சகமாகவும் இருக்குது, மரமாகவும் இருக்குது. அந்த கனியை நம்ம புசிக்கிறது கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். இவ்வளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கின்னு அந்த பாம்பு கேள்வி கேட்டதோடு நிறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் இவளுக்கே அந்த கேள்வியும் இறைவனுடைய பதில் எல்லாத்தையும் கலந்து இவளா ஒரு பதிலை கிரியேட் பண்ணி அவளும் புசிச்சுட்டு
தன் புருஷனுக்கும் புசிக்க கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அந்நிலையில் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சகங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அவங்க உடனே என்னாச்சு, அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க தாங்கள் நிர்வாணியாக இருக்காங்க அப்படின்றத உணர்ந்து அவங்க உடம்புல ட்ரெஸ் இல்லைன்றது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது. அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு இலையை, அத்தி மரத்துடைய இலைகளை அவங்களே ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன அரை கச்சைகளாக அவங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிற மாதிரி அதை போட்டுக்கிட்டு அந்த பக்கம் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கே கர்த்தராகிய தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே இவங்க ஒளிஞ்சிக்கினாங்க. போய் ஒரு மரத்துக்கு பின்னால் அவர் நடந்து வரக்கூடிய பாதைக்கு விலகி, அது இறைவன் பாருங்க, முதல் முறையாக இறைவனுடைய பாதைக்கு விலகி ஒரு மரத்துக்கு பின்னாக மறைந்து ஒளிந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதாவது ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிற தம்பி அப்படின்றார். அதற்கு அவன் திருப்பி ஒரு பதில் கொடுக்குறான். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்டேன். நான் நிர்வாணியாக இருக்கிறதால நான் பயந்து போயிட்டு இந்த மாதிரி அசிங்கமாக உங்களை என்னால் பார்க்க முடியாது, அதனால் நான் போய் ஒளிஞ்சிக்கினேன் அப்படின்னார். உடனே இறைவன் கேட்குறார், அது எப்படி? நான் உனக்கு அப்படி ஒரு எண்ணத்தையே உன்னுடைய இருதயத்தில் உருவாக்கவே இல்லையே, உனக்கு எப்படி இது தெரியும்? நான் புசிக்க வேணான்னு சொன்ன கனியை நீ புசிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னையும் அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அவன் என்ன சொல்றான்? ஆமா, நான் புசிச்சேன்னு சொல்ல. எடுத்தோன்னியா, நீங்க தானே என்கிட்ட ஒரு பொண்ணை கொடுத்தீங்க, அந்த பொண்ணு தான் எனக்கு அந்த கனியை கொடுத்தா, நான் சாப்பிட்டேன். உடனே கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாரு, ஏமா இப்படி செஞ்ச அப்படின்றாரு. அவளும், ஆமாம் நான் சாப்பிட்டேன்னு சொல்லலை, நீங்கள் வச்சிருக்கிற அந்த சர்ப்பமானது என்னை வஞ்சிச்சிச்சு, அதாவது என்னை ஏமாற்றி என்னை சாப்பிட வச்சிடுச்சு. அதாவது இதுவாக சாப்பிட்லையாமா, அந்த பாம்பு இவளை ஏமாத்திடுச்சான், அதனால் இவ ஏமாந்துட்டாலாமா. பெண்கள் ஏமாந்துடுறாங்களாம் அப்படின்னு சொல்லி, அது ஆதியிலிருந்தே இருக்கிற விஷயம் பாருங்க. ஏமாந்துட்டா, இவங்க தான் முடிவு எடுத்தாங்க, ஆனால் இப்போ இவங்களே சொல்லிக்கிறாங்க நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு மேலே பழிய போட்டாங்க. அது என்ன சொல்லிச்சு? அவர் சொன்னதுக்கு ஆமாம் கண்ணு திறக்கப்படும், அவர் சாப்பிட வேணான்னு சொன்னார்ல, நீ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுன்னு போயிடுச்சு. இவளுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடி, ஆமாம் அது பார்க்க நல்லா இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது, அது எடுத்து வாயிலெல்லாம் ஊட்டிலாம் விடல, பாம்பால் எதையும் பறித்து எடுத்து கொடுக்கலாம் முடியாது. அது ஒரு தந்திரமாக ஒரு 4 கேள்வி கேட்டு கிளம்பிச்சு. இவளே பதில் சொல்லி அதுக்கு இவளே ஒரு முடிவு பண்ணி சாப்பிட்டதும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறா, அந்த பாம்பு தான் என்னை சாப்பிட வச்சிச்சின்னு பாம்பு மேலே பழிய போட்டான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து,
நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அதாவது உடனே அவர் சொல்லிட்டாரு, நீ இதை பண்ணவா, இந்த வஞ்சகமாக செஞ்ச இந்த வேலையால் இனிமேல் ஜென்மத்துக்கும் எல்லா மிருகங்களை காட்டிலும் நீ சபிக்கப்பட்டிருப்ப. நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும். ஏன்னா ஏன் இந்த இடத்துல வயிறால் நகர்றாருன்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னால் சர்ப்பத்துக்கு கால் இருந்திருக்கும், அது வேறு இடத்துல பார்ப்போம். அந்த கால்லாம் போயிட்டுருக்கோம், அதனால் இனிமேல் வயிற்றிலேயே தான் நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் நீ இதுக்கப்புறம் வயிற்றால் நகரும் போது வாயில் மண்ணு போடும் இல்லையா, நாக்கில் மண்ணு பட்டினே தான் போகும் பாம்புக்கு இன்னைக்கு வரைக்கும். அதனால் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. அந்த உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு தனியாக ரெண்டு லைன் சம்மந்தம் இல்லாமல் அவர் என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இங்கே அவருன்றது இறைவனே சொல்கிறார், நான் நசுக்குவேன்னு சொல்ல, அவருன்றார். அதாவது இந்த சர்ப்பத்தை அடக்கக்கூடிய ஒரு மகா சக்தி வாய்ந்த இன்னொருவர் வருவார், கர்த்தர். அந்த அவர் தான் அவரை சொல்கிறார், நீ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அவருடைய குதிகாலில் தான் நீ அடிபட்டு சாவ. அதாவது இந்த பூமிக்கு கிடைச்சிருக்கிற சாபத்தை அவர் சாப விமோச்சனம் கொடுப்பாரு உன்னை நசுக்கி அப்படின்றார். இதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் பாம்பை தன் குதிகாலில் நசுக்கிறத அங்கே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த அவருன்றது அவரை தான் குறிக்கிறது. பின்பு பார்ப்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனுக்கு பற்றி இருக்கும், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இறைவனே, இடத்துல பெண்ணுக்கு நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது அதிகமான ஒரு வேதனையை பெறுவ அப்படின்னு சொல்லி ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை அவளுக்கு வர வச்சுக்கணும். அந்த வேதனையால் பிள்ளை பெறா. இல்லைன்னா இன்னத்துக்கு அழகாக அந்த வேதனை இல்லாமல் வலி இல்லாமல் அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது அப்படி குழந்தை பிறந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு சாபத்தை பெற்றதும் இல்லாமல் ஆசை, புருஷனோடு ஆசையாக இருப்ப, உன் புருஷனை பற்றிக்கிட்டு இருப்ப, நீ சுதந்திரமாக இருந்திருப்ப. இல்லைன்னா இப்போது உன் ஆசை உன் புருஷனை பற்றி தான் இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அது மட்டும் இல்லாமல் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவிக்கு கீழ்ப்படிஞ்சு அவ வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் சொன்னதை நீ மறந்துட்டியடா அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு விலக்கி வச்ச ஒரு மரத்தின் கனியை போய் புசிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லி வேதனையோட பூமியில் நீ இருக்கிற உன் நிமித்தம் இனிமேல் பிறக்கிற எல்லா உயிருமே வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டத்தோடு. ஏன்னா அதுக்கான வழியை நம்மளே கெடுத்துக்கிறோம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர்களை புசிப்பாய். நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். திருப்பி பார், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர்களையே புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுத்தபடியால் நீ பூமிக்கு திரும்பி போகும் மட்டும்
முகத்தின் வேர்வையில் ஆகாரம் புசிப்பாய். உன்னுடைய வேர்வையை சிந்திதான் நீ சாப்பிடுவ. நீ மண்ணில் இருந்து எடுத்தபதியால் நீ மண்ணுக்கே திரும்பி போயிடுவ. இல்லைன்னா எங்கே போயிருப்போம்? இறைவனிடத்துக்கு போயிருப்போம், பரலோகத்துக்கு போயிருப்போம். அப்படியே இங்கேருந்து வயசான காலத்தில். இப்போ நம்மளால் வயசான காலத்தில் சாவுன்ற ஒரு மரணத்தை பார்த்து பூமியில் போய் மண்ணாக போகிறோம். இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும் நம்ம வாழ்க்கை? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு மரணிக்கிறதுக்கு முன்னால் வயதான பின்பு மூப்படையும் போது ஒரு 1000 வருஷம் கழித்து பரலோகத்துக்கு போயிருப்போம். எல்லாத்தையும் நம்மளே மாற்றிட்டோம். அப்புறம் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பேரிட்டான். இதுக்கப்புறம் தான் அவள் பண்ண தப்பெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு பேரை வைக்கிறான், ஏவாள் அப்படின்ற பேரை வச்சு. ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஏன்னா நமக்கு எல்லாம் அவங்க தான் அம்மா, எல்லாருக்கும் அம்மா. மண்ணில் பிறந்த எல்லா மனித குலத்துக்குமே அம்மா அவங்க தான். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவனுக்கு எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமென். அதாவது மனுஷன் இதுக்கப்புறம் நன்மை எது தீமை எதுன்னு அறிஞ்சு தேவர்களைப் போல் ஆயிட்டான்னு சொல்லிட்டு, ஆனால் இதுக்கப்புறம் அவன் ஒரு கள்ள கவனம் இல்லாத இருதயம் உள்ளவனாக இருக்க மாட்டான். அவனுக்கு தேவை என்ன வேணும்னு அவனே தேட ஆரம்பிச்சிடுவான். இறைவன் கிட்ட தேடி வரமாட்டான். தப்பான வழிகளை போவான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறது நல்லதில்லை. அவன் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தால் பாவம்தான் இந்த பூமிக்கு அவனுக்கும். அதனால் அவனை போய் மண்ணை பண்படுத்துறதுக்கு வெளியே அனுப்பிவிட்டு அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்கள், அந்த தேவ தூதர்களில் அது ஒரு வகையான ஒரு காவல் தெய்வம் கேருபீன். அந்த காவல் தெய்வத்தை காவலுக்கு வச்சுட்டு வீசுகிற சுடரொளி பட்டயத்தை ரோலிங் ஸ்வாட், ஒரு கத்தி, ஒரு அப்படியே எரியிற ஒரு கத்தியை, சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய கத்தியையும் அந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு இனிமேல் யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாமல் இறைவன் அந்த இடத்த பாதுகாத்து காவல் அடைத்து விட்டார். ஆமென். மன்னிக்கணும், ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுப்பட்டுட்டேன். அதாவது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அப்படின்னு அந்த முதல் லைன் ரொம்ப முக்கியமான லைனு, அதை விட்டுட்டேன். என்ன சொல்கிறாருன்னா, முதல் முறையாக தோல் உடைகள் ஆண்டவரே அவங்களுக்கு கொடுக்குறார். அங்கே ஒன்றும் ஷாப்பிங் மால் கிடையாது. அங்கே போய் டக்குன்னு கடையில் போய் வாங்கின்னு அவங்களுக்கு அந்த தோல் உடைகளை கொடுக்க முடியாது. அங்கே பதப்படுத்தி வச்ச தூணும் அதுக்கு முன்னால் கிடையாது. முதல் முறையாக இவனால் ஆதாம் செய்த பாவத்தால் ஒரு மிருகம் அந்த இடத்துல முதல் முறையாக பலியிடப்படுது, கொல்லப்படுது, ரத்தம் சிந்தப்படுது. ஆதாமுக்காகவும் அவன் மனைவிக்காகவும் அங்கே ஒரு மிருகத்துடைய ரத்தம் சிந்தப்பட்டு அதனுடைய தோல் உரிக்கப்பட்டு அதிலிருந்து தான் தோல் உடைகளை இறைவன் இவங்களுக்கு கொடுத்துருக்கார். அதாவது ஆதி காலத்தில் அவங்க செய்த பாவத்துக்கு முதல் பலி அங்கே கொடுக்கப்பட்டாச்சு. இருந்தாலும் அது ஒரு டெம்பரவரி தான்.
அதுதான் நிழல். அதனுடைய நிஜம்தான் ஜீசஸுடைய ரத்தம் சிந்துதல். எல்லாமே அப்படி பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். The shadow and the truth. இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அது அப்படியே இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். பழைய ஏற்பாடு ஒரு ஷேடோ மாதிரி இருக்கும். அந்த ஒரிஜினல் பிக்சர் அந்த ஜீசஸ் தான். அவர் அங்கே வந்துடுவார். ஸோ எல்லாத்துக்குமே இந்த வசனங்கள் இயேசுவை கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரும். இந்த வேதம் ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ எழுதப்படலை. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால், கிட்டத்தட்ட 5000-7000 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது நியூ டெஸ்டமெண்ட்டையும் சேர்த்து பார்த்தா ஒருத்தர் 2 பேரால் எழுதப்படலை. அநேக தீர்க்கதரிசிகள், 100க்கு அதிகமான கிட்டத்தட்ட தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட இந்த வேதாகமம் தான் இது. அத்தனை பேருக்கும் இறைவன் காட்சி அளித்து அவர்களோடு நடமாடி அவர்கள் வாழ்க்கையில் நமக்காக பல விஷயங்களை, அற்புதங்களை காட்டிக்கிட்டே வரக்கூடிய நிகழ்வுகளை, இது பல ராஜ்யங்களில் இந்த சம்பவங்கள் வரலாற்று பதிவேட்டுகளில், பல கல்வெட்டுகளில் இருக்குது. எல்லாமே நிஜம், உண்மை. இல்லை ஒரு வார்த்தையும் பொய் இல்லை. இது நீங்கள் அநேக ஆயிரக்கணக்கான புக்ஸ் இருக்குது ரெஃபரன்ஸுக்கு. 1-2 கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமென். நன்றி.